யுத்தம் பண்ணினாலும் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. அவருடைய பலத்தினால் நான் அவனை மேற்கொள்ளுவேன். இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தை அப்படி ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நெடுநாள் யுத்தம் எல்லாம் இன்றைக்கு அவர் ஓய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்க மைண்ட்ல நிறைய காரியங்களை யோசிச்சு இவ்வளவு பெரிய காரியம் இருக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்குது, இது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி இதற்கு முன்னாடி நிக்க போறேன்? நான் சொல்லுகிறேன், அந்த யுத்தத்திற்கு இனி நீங்க முன்னாடி அல்ல, யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற அவர் முன்னே கடந்து போக போகிறார். Praise God. அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. நெடுநாள் யுத்தம் எல்லாம் இன்றைக்கு ஓய போகிறது. உங்களுக்கு தெரியும், எந்த குடும்பத்தோட எந்த வல்லமையோட நீங்கள் நெடுநாள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நெடுநாளாய் நடந்து வந்த அநேக யுத்தம் உன் ஊழியங்களுக்கு விரோதமா, உன் சபைக்கு விரோதமா, உன் தரிசனத்துக்கு விரோதமா, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழகான வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை அது நிறைவேறாதபடி நெடுநாள் யுத்தம் நடந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்து ஓய பண்ண போகிறேன். அந்த யுத்தம் முடிவுக்குள்ளாய் வரப்போகிறது. நான் உனக்கு ஜெயத்தை தருவேன்.